பிரதமர் வேட்பாளரை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆர்எஸ்எஸுக்கும் இவர்களுக்கும் உரசல் இருக்குன்னா இருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் உத்தரப்பிரதேசத்தில் தோற்றுது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் அங்கே பெருசாக ஒர்க் பண்ணல, அதனால் அவங்க எதிர்பார்த்த இது கிடைக்கல, தோற்று போயிட்டாங்க. இந்த விஷயத்தில் ஒரு மோதல் போக்கு வேண்டாம், நாம் ஒத்து போகன்றதுனால தான் இப்போ மோடிலாம் இறங்கி போகிறாரு. ஆர்எஸ்எஸோட பட்னாவிஸை வச்சு சமாளிக்க முடியுமா? 2 நாள் சமாளிக்க முடியுமா? நீங்கள் மோடி என்ன தான் இது பண்ணாலும் மத ரீதியாக ரொம்ப கோத்ராக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்திய அளவில் ஒன்றும் பண்ணல. ஆனால் யோகி இன்னை வரைக்கும் பண்ணுறீங்களே. ரம்ஜான் பண்டிகைன்னா எல்லாம் கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க, அடுத்த ஒரு உரிமை அது. ஆனால் நீங்கள் அன்றைக்கி சாப்பிடக்கூடாது, பள்ளிவாசலில் வந்து ஹோலி பண்டிகை அப்போ திரைச்சல் வெட்டி மறைப்பது, அவரெல்லாம் போட்டு நீங்கள் இங்கே சவுத் இந்தியாலாம் ஒரு ஓட்டு வாங்க முடியாது. மித்ஷா மோடி தான் இங்கே. அப்போ நான் இருக்கிற பங்கு, நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிற பங்கு. அதில் இடியை வந்து ஆரம்பத்தில் கண்டித்தாங்க. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, சர்ச் வாரண்ட்டை கொடுக்கல, நீங்கள் வந்து அவங்கள 60 மணி நேரம் வச்சுருக்கீங்க, நான் சிசிடிவியை காட்ட நேரிடும் அப்படின்லாம் நீதிபதிகள் முதல் இதில் கண்டித்தாங்க. உங்கள் போலீஸ் மட்டும் என்ன பண்ணுது? போலீஸ் விசாரணை அப்படி தானே போவோம். இதை போய் ஒரு மேட்டர்னு கொண்டு வரீங்க. இந்த கர்மாந்தத்தை தான் நைட்டு ஃபுல்லாக ஒட்டியிருந்தியா? அதெல்லாம் எங்கள் இஷ்டம். இடி கொடுத்துருக்க பவர், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் யாரும் சொல்ல முடியாது. மொத்தத்தில் இடி திருப்பி அடிச்சிருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் பாஜக அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஒன்று, ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் வந்து பாஜக இருக்குது அப்படின்றத தாண்டி 75 வயது வரை தான் அவங்களுடைய சட்டத்திட்டங்களில் பதவி இருக்கணும் பிரதமர் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இப்போ செப்டம்பர் மாதம் வரும்பொழுது நரேந்திர மோடி அவங்களுக்கு வந்து 75 வயது நிறைவடையும், அதனால் வந்து பிரதமர் வேட்பாளரை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. உண்மை என்ன சார்? நீங்கள் பிரதமர் அந்த ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் பாஜக இயங்குது, அது உண்மை. சில இடங்களில் அதெல்லாம் அவங்களுக்குள்ளே உள்ள சிக்கல்கள்லாம் வந்தது, எல்லாவற்றையும் அவங்க ஏற்றுக்கல சில விஷயங்கள்லாம். அதனால் ஒரு அமித்ஷா அண்ட் மோடி தான் தீர்மானித்தாங்க. அது வெற்றியாகவும் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படி இது இருக்குது அப்படின்னா 2 தடவைக்கு மேலே ஒருத்தர் வரக்கூடாது. அதுவும் அத்வானிக்கும் பொருந்தியது, மற்றவர்களும் பொருந்தியது. 3வது தடவை எப்படி இவர் போட்டாங்க? இன்றைக்கி யார் மாற்று இருக்கா? யோகியை கொண்டு வந்து வச்சா இந்தியா ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் மோடி என்ன தான் இது பண்ணாலும் மத ரீதியாக ரொம்ப கோத்ராக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்திய அளவில் ஒன்றும் பண்ணல. ஆனால் யோகி இன்னை வரைக்கும் பண்ணுறீங்களே. ரம்ஜான் பண்டிகைன்னா எல்லாம் கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்க, அடுத்த ஒரு உரிமை அது. ஆனால் நீங்கள் அன்றைக்கி சாப்பிடக்கூடாது, அதுக்கு தடை. அப்புறம் அந்த பள்ளிவாசலில் வந்து ஹோலி பண்டிகை அப்போ திரைச்சல் வெட்டி மறைப்பது, இது மாதிரி பல விஷயங்களில் வந்து நேற்றோட சுப்ரீம் கோர்ட்டில் அந்த புல்டோசர் மேட்டரில் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அதில் இஸ்லாமியர்களுக்கான அந்த வீட்டை வந்து கடுமையாக அவங்க வந்து சட்டத்தை மீறி இடித்தது, இந்த மாதிரி பல்வேறு விஷயம் கண்டிச்சிருக்காங்க. அப்போ யோகி இன்னை வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா பாஜக அந்த ஆர்எஸ்எஸ் உடைய அந்த இது ஆர்எஸ்எஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப டேரிங்காக இருக்காது. அகண்ட பாரதம் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப டேரிங்காக, அதாவது அதை இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயமா மாற்றுறது ஒரு சிலர் இருப்பாங்க, ஆனால் பெரும்பாலும் வந்து அந்த இது இருக்காது. ஆனால் இந்த மாதிரி இஸ்லாமிய எதிர்ப்பு, இஸ்லாமிய வெறுப்பு மட்டுமே கொண்டு போகிறவங்க இருக்காங்கல்ல, அவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை தவறாக வழிகாட்டுறது. அது உத்தரப்பிரதேசலையும் வெளிப்படுது, ஹரியானாலேயும் அதே விஷயங்கள். அப்போ அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த சமூகத்தில் இது வந்து நிராகரிக்கப்படுகிறது. நீங்கள் என்ன தான் நீங்கள் அதிகாரம் இருக்குன்னு பண்ணாலும் அதை மக்கள் வந்து ஏற்றுக்கிறது நிலைமையில் இன்றைக்கி இல்லை. நீங்கள் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வரைக்கும் பாஜக பண்ண இதெல்லாம் இன்றைக்கி தைரியமாக பண்ண முடியாது. ஒரு அம்மா அம்பு விட்டாங்க, ஞாபகம் இருக்குதா? பள்ளிவாசல் நோக்கி தேர்தலையும் தோற்று போனாங்க, கட்சியை நடவடிக்கை எடுத்தது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பல இது நீங்கள் அங்கே எங்கேயா அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஏதாவது பண்ணிக்கலாம். டோட்டலாக நீங்கள் நேரடியாக பெரும்பாலும் பண்ண முடியாது. ஏன்னா பல வகையில் இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நீங்கள் இஸ்லாமிய நாடுகள் பல இதில் வந்து இவர்களுடைய உறவு மற்ற விஷயங்கள் வெளியில் இந்தியாவை தாண்டி வெளியில் இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஜனநாயக பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குன்னு இன்றைக்கும் பல நாடுகளில் இது வந்து பெரிய பிரச்சனையாக வைக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் இஸ்லாமியர்கள் எதிராக, அதாவது ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினருக்கு எதிராக நீங்கள் இஷ்டத்துக்கு பெரும்பான்மை வச்சுட்டு பண்ணக்கூடாதுன்றது வந்து பெரிய சிக்கல். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸுக்கும் இவர்களுக்கும் உரசல் இருக்குன்னா இருக்குது. அதோடைய வெளிப்பாடு தான் உத்தரப்பிரதேசத்தில் தோற்றுது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் அங்கே பெருசாக ஒர்க் பண்ணல, அதனால் அவங்க எதிர்பார்த்த இது கிடைக்கல, தோற்று போயிட்டாங்க. அடுத்து இந்த விஷயத்தில் ஒரு மோதல் போக்கு வேண்டாம், நாம் ஒத்து போகன்றதுனால தான் இப்போ மோடிலாம் இறங்கி போகிறாரு. ஆர்எஸ்எஸோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை நோக்கி நகர்றாங்க. இதில் மோடி 75 வயசு ஆயிடுச்சு, அவர் வேலைக்கு நம்ம யார் சொல்லுங்கள்? பட்னாவிஸா?
பட்னாவிஸை வச்சு சமாளிக்க முடியுமா? 2 நாள் சமாளிக்க முடியுமா? அவர் உடனே வந்து அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அதனால் இது எல்லாமே அவங்கவுங்க அங்கங்கே சொல்லிக்கிறது. நிதின் கட்காரி அடுத்த இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க. நிதின் கட்கரி வந்து எப்படி ஜஸ்வந்த் சிங், எப்படி முரளி மனோகர் ஜோஷியோ, அப்படி நிதின் கட்கரி ஒரு சீனியர். ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்கிற இது கிடையாது, லீடர் கிடையாது. அதனால் அவருக்கு இந்த இது நடக்காது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்த ஆப்ஷனாக யோகி ஆதித்யநாத் அவரையுமே நான் தான் சொல்கிறேன், முதல்ல அவர் தானே சொன்னேன். அவரெல்லாம் போட்டு நீங்கள் இங்கே சவுத் இந்தியாலாம் ஒரு ஓட்டு வாங்க முடியாது. மோடிக்கு நீங்கள் பாருங்கள், என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா? மோடிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை உண்டாகிற தலைவர்கள் யார் இருக்கா? வாஜ்பாய் இருந்தார், மோடிக்கு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வேறு யாருக்கு நீங்கள் சொல்ல முடியும்? அது ரொம்ப முக்கியம். அப்போ அதை கொண்டு வர வரைக்கும் இவங்க யாராவது அதுக்கான வேலையை பண்ணுவாங்க. இந்த 5 ஆண்டு மட்டும் இல்லை, அடுத்து ஒரு வேளை ஜெயிச்சாங்கன்னா 21 ஜெயிச்சாங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கூட மோடி வேட்பாளரை போட்டு ஜெயிச்சு தான் ஒரு 2 வருஷம் பொறுத்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்களே தவிர நீங்கள் மோடியை எடுத்தோன்னே எனக்கு என்னென்னு நகர்த்திடலாம் முடியாது. நகர்த்தினீங்கன்னா இந்த ஆட்சி இருக்கும்போது நகர்த்தினா கட்சிக்குள்ளே குழப்பங்கள் பல விஷயங்கள் வரும். அப்படி ஒருவேளை நகர்த்துற மாதிரி இது பண்ணாங்கன்னா அமித்ஷாவை நகர்த்துவார்கள். பிரதமர் அமித்ஷா அடுத்து ஜனாதிபதி மோடின்ற மாதிரி நகர்த்துவாங்க. அந்த மாதிரி டைமில் வேணால் நகர்த்த வாய்ப்பு இருக்கே தவிர நீங்கள் ஃபட்னாவிஸ்லாம் ரொம்ப ஜூனியர். அவர் ஆர்எஸ்எஸ் பேஸு மற்றதுலாம் வச்சுட்டு அவரை கொண்டு வர முடியாது. யோகியெல்லாம் யோசிக்க முடியாது. அப்படி யோசித்து கொண்டு வந்தீங்கன்னா பெரிய பின்னடைவை இவர்கள் சந்திப்பாங்க. இப்போ எப்படி இந்தியா கூட்டணிக்கு தலைவர் இல்லை, ராகுல் காந்திக்கு ஃபுல்லாக முழுதுமாக வாக்குகள் விழவில்லை, இந்த மாதிரி பல பிரச்சனை சந்திக்கிறாங்களா, சேம் அதே பிரச்சனை இவங்களும் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நீங்கள் என்ன தான் முதலாளித்துவ நாடுகளில் என்ன தான் நீங்கள் அப்படி இப்படி கட்சின்னு சொன்னாலும் ஒரு நபரை சார்ந்து இயக்கன்றது எப்போவுமே இருக்கும். ஸ்டாலின் இல்லைன்னா நீங்கள் உதயநிதியும் ஓரம் கட்டிடுங்க, திமுக யாராவது ஒருமுகப்படுத்த முடியுமா? அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் இந்த உரசல்கள் இந்த விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு அவங்க போவாங்க, வருவாங்க, சந்திப்பாங்க. அது அவங்களுக்குள்ளே நடக்கும். இல்லை, அப்படி இருக்கும்போது சிவசேனா தலைவர் வந்து உறுதிப்பட சொன்னதுக்கான காரணம் என்ன? அவர் சிவசேனா தலைவர்னா இவங்க கூட்டணியில் இருக்கார், அவருடைய இதை தானே சொல்லுவார். ஃபட்னாவிஸை கொண்டு வர போகிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும், பேசுவாங்க. ஆனால் அவர் அதுக்கான இன்னும் தயாரான இல்லை. ஏங்க முதலமைச்சராகவே இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவர் அங்கே இது ஆர்எஸ்எஸ் பேஸ்லாம் இருக்குது. அது ஒன்றை வச்சுட்டு இந்தியா முழுவதுக்கும் மோடி வந்தாருன்னா பாருங்கள் நீங்கள், 2002-4 அவரை குஜராத் மாடலு அது இதுன்னு கொண்டு வந்து ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. இன்னொன்று அவர் மிஸ்ஸா காலத்துலேருந்து இருக்கார், ஒரு பெரிய அனுபவம் இருக்குது. நீங்கள் ஃபட்னாவிஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படின்னா அமித்ஷா எப்படி விடுவார்? அமித்ஷா மோடி தான் இங்கே. அப்போ நான் இருக்கிற பங்கு, நீ ஜனாதிபதியாக இருக்க பங்கு, இப்படி தான் போகும். நீங்கள் சொல்கிற மாதிரியே ஆர்எஸ்எஸ் சார்பில் இருந்தால் கூட வெளிப்படையாக வந்து பெரிதளவில் இப்போ தான் வந்து அறிவிச்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. புகழாரம் சூட்டுறது அந்த மாதிரி விஷயங்களை. இன்னொரு பக்கம் வந்து சொல்லணும் அப்படின்னா, உண்மையாகவே ஆர்எஸ்எஸை விட தன்னிச்சையாக இவங்க செயல்படுறதையும் நிறைய இடங்களில் வந்து பார்க்க முடியுது. அப்படின்றத தாண்டி இப்போ இன்னொரு விஷயமும், ஏன் வந்து 11 வருஷமாக வந்து இந்த ஆர்எஸ்எஸ் தலைமை செயலகத்துக்கு அவர் போகாமல் இப்போ போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுமே பேசு பொருளாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஏங்க அவருக்கு எவ்வளோ வேலை இருந்திருக்கும், போகாமல் வந்திருப்பார். அதுக்காக ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்திக்காமல் வந்திருப்பாங்களா, இது பண்ணாமல் வந்திருப்பாங்களா? ஆர்எஸ்எஸ் உடைய தலைமை அலுவலகத்துக்கு இத்தனை வருஷம் கழிச்சு போகிறாரு. வேறு சில சந்திப்புகள் நடந்திருக்கு, அதான் நடந்திருக்கும். இது எல்லாம் நான் தான் சொல்கிறேனே, ஏதாவது ஒன்று கிளப்பி கொண்டு வந்து பேசுகிறது, அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு நம்ம அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. நான் சொன்ன இதுதான், இவர்களுக்குள்ளே முரசல் இருக்கா? இருக்குது. இவர்கள் 2 பேரும் தனித்தலைவர்களாக உருவெடுத்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய எல்லா இதுக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்றது எடுத்தாங்களா? உண்மை. அதனுடைய பலனை அனுபவித்தார்களா? அதுவும் உண்மை. ஆனால் இந்திய அளவில் 15 ஆண்டுகள் 3வது முறையாக இந்த 2 பேருடைய இந்த தலைமை ஆட்சியை பிடிக்க உதவுச்சா? அதுவும் உண்மை. அதே சமயத்தில் பெரிய வெற்றி கிடைக்காம போச்சா? அதுவும் உண்மை. அதனால் பெரிய வெற்றி கிடைக்கல, நம்மக்கிட்ட சிக்கல் இருக்குது, அதை களையணும்னு இந்த 2 பேரும் நினைக்கலாம். நாங்கள் இல்லைன்னா நீங்களும் இல்லை அப்படின்னு அவங்களும் பதிய வச்சிருக்கலாம். இந்த 2ம் சந்தித்த பொழுது அவர் அங்கே போய் சந்திச்சிருப்பார். அதனால் இது நடக்கத்தான், இதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனை. இந்த டாஸ்மார்க் மது விஷயமா இப்போ இடி அவங்க வந்து மனு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி இடியுமே வந்து மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். டாஸ்மார்க் முறைகேடு சம்பந்தமாக ரெய்டு நடந்ததை சட்டவிரோதம் அறிவிக்கணும், தடை விதிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழக அரசும் டாஸ்மார்க் நிர்வாகமும் 2 அவங்களும் தனித்தனியாக வழக்கு போட்டாங்க. அது ஒரே வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் இடி பதில் மனு தாக்கல் செய்யணும்னு, அதில் இடியை வந்து ஆரம்பத்தில் கண்டித்தாங்க. நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க, சர்ச் வாரண்ட்டு கொடுக்கல, சர்ச் வாரண்ட் ஏன் கொடுக்கல, நீங்கள் வந்து அவங்கள 60 மணி நேரம் வச்சுருக்கீங்க, சட்டவிரோதம் அல்லவா, மனித உரிமை இல்லையா, அப்படி இப்படின்னு.
நான் சிசிடிவியை காட்ட நேரிடும் அப்படின்லாம் நீதிபதிகள் முதல் இதில் கண்டித்தாங்க. ஊடகங்களும் பெருசாக எடுத்து போட்டாங்க. பொய் சொல்லாதீர்கள் கண்டித்த நீதிபதி அப்படி இப்படிலாம் போட்டாங்க. அந்த இதுக்கு பிறகு அந்த 2 நீதிபதிகளும் நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்கலைன்னு ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வில் இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டு இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது இந்த வழக்கில் இவர்கள் அதே மாதிரி உங்கள் தரப்பு இதை சொல்லுங்கள், மிலாட் 60 மணி நேரம் மனித உரிமை மீறல் அப்படி இப்படின்னு. ஏங்க உங்கள் போலீஸ் மட்டும் என்ன பண்ணுது? போலீஸ் விசாரணை அப்படி தானே போவோம், சரியா? இதை போய் ஒரு மேட்டர்னு கொண்டு வர்றீங்க. அதை விடுங்க, உங்கள் கோரிக்கை நான் சொல்லுங்கள் அப்படின்னு ஜட்ஜி அந்த ஒரு படத்தில் இந்த இதை சொல்லுவாங்களே, இந்த கர்மாந்தத்தை நைட்டு ஃபுல்லாக ஒட்டியிருந்தியா அப்படின்னு தூக்கி போட்டு போகலாம், அந்த மாதிரி பட்டன் தூக்கி போட்டாப்புல. பெரிய மேட்ரு தூக்கி வாரம் போட்டார். இதை இன்றைக்கி பெருசாக ஊடகங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ஊடகங்கள்? நீங்கள் அதை சொல்லியிருக்கணும்ல. போலீஸ் என்ன செய்கிறது, இதைத்தானே செய்வார்கள், இது நடைமுறை தானே, இதை போய் பெருசாக எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. அதை ஸ்க்ராலிங் மற்றது போட்டு பண்ணணும்ல, ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்கள் ப்ரே என்ன சொல்லுங்கள். இல்லை மிலாட் அதுக்குள்ளேயும் 2 பேர், ஒரு சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் சொல்லிட்டு அவர் என்ன வழக்கில் இணைச்சிக்கணும் அப்படின்னு, யானை ராஜேந்திரன் அவர் சீனியர் கவுன்சில் அவரும் என்ன வழக்கில் இணைச்சிக்கணும்னு. அதெல்லாம் இணைக்கூடாது, அதெல்லாம் நடைமுறை இல்லைன்னா அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. வேறு என்ன சொல்லுங்கள். இடி தரப்பில் பதில் மனு தாக்கல். அதில் இவங்க சொன்னாங்கல்ல, இந்த சர்ச் வாரண்ட்டை காண்பிக்கவில்லை, அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு, காமிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சட்ட பிரகாரம் இந்த பிரிவு பிரகாரம் சர்ச் வாரண்ட்டை காட்டணும்னு அவசியம் இல்லை. படித்து கையில் கொடுத்து அவங்க படிச்சுட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு முடிச்சிக்கலாம். சர்ச் வாரண்ட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது 17(1)A நாங்கள் வந்து அந்த வாக்குமூலங்கள் பதிவு செஞ்சுருக்கோம். மிரட்டி வாங்கினாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல்ல இந்த ஊழியர்கள் இந்த மாதிரி 60 மணி நேரம் இது மிரட்டணும், ஹராஸ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்தந்த ஊழியர்கள் தனியாக வழக்கு போடணும், அவங்க சம்மந்தப்பட்ட விஷயம். இதை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து வழக்காக எடுத்துகிட்டு வரன்றது உள்நோக்கமாக இருக்குது. அந்த நிறுவனத்துக்கு எதிரான ஒரு ரெய்டில் ஊழியர்களில் கேடயமாக பயன்படுத்தி வர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வாக்குமூலங்கள் வாங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணிலாம் வாங்கலை. வாக்குமூலம் 17(1) எங்களுக்கு பிஎம்எல் ஆக்டில் இருக்குது. ஏற்கனவே விஜய் மண்டல்னு ஒரு வழக்கு இருக்குது. பிஎம்எல் ஆக்டில் 17 கீழே பிரிவு கீழே வாக்குமூலம் வாங்குறது செல்லும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாங்கினோம். சரிங்க நாங்கள் மிரட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா 10 நாள் பொறுத்து அந்த பொது மேலாளர்லேருந்து எல்லாம் எங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டுருந்தோம். 10 நாள் பொறுத்து இவங்க எழுதுறாங்க. அப்போ அந்த கடிதத்தில் அவங்க எங்களை நீங்கள் மிரட்டுறீங்க, எங்களை மிரட்டி கேட்டீங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, நாங்கள் வந்து எங்கள் வாக்குமூலத்தை திரும்ப பெறுறோம் அப்படின்னு. ஏன்னா மணல் விவகாரத்தில் அந்த மாதிரி தான் அந்த முத்தையான்றவர் பேக் அடித்தார். அந்த மாதிரி எங்கேயுமே குறிப்பிடலையே. நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட்டை நாங்கள் ஒரு 2-3 நாள் எங்களை அவகாசம் கொடுங்க நாங்கள் தரத்துக்குன்னு 10 நாள் 10 கடிதம் எழுதியிருக்காங்கன்னு அதையும் மேற்கோள் காட்டுறாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணல, இந்த மாதிரி விதிமுறைகளை மீறலை அப்படின்றது உறுதியாகிடுச்சு. ரெண்டாவது செல்ஃபோன் மற்ற இதில் வந்து நாங்கள் வந்து க்ளோனிங் பண்ணி அதுக்குரிய டெக்னீஷியனை வச்சு பண்ணிட்டோம். இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்த்து போகிறதுக்கெல்லாம் டெல்லியில் எங்களுக்கான இது இருக்குது. அங்கெல்லாம் இவங்க போய் தீர்ப்பாயத்துலலாம் இவங்க சொல்லணும். இவங்க ஹைகோர்ட்டுக்கு வர்றது தப்பு, இந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட தள்ளுபடி ஆகும் தான். ஏன்னா இவர்கள் கிரவுண்டு எதுவுமே இல்லை. சீனியர் கவுன்சிலு மற்றவங்களாம் கூட்டு வரலாம், அட்வொகேட் ஜெனரல் வச்சு பேசலாம், டெல்லியிலேருந்து வழக்கறிஞரை கொண்டு வரலாம், அவங்களும் கொண்டு வருவாங்க. நீங்கள் சட்டம் சில விஷயங்களை கொடுத்துருக்கு. ரெய்டுனா அவங்களே சொல்கிறாங்க, ரெய்டு வந்து இப்படி தான் பண்ணணும், அப்படிலாம் எந்த சட்டத்துலேயும் இல்லை. ரைடு 60 மணி நேரம் பண்ணக்கூடாதுன்னா சட்டத்தில் இடம் இல்லை. ரைடுனா இது பண்ணுவோம். அதே நேரத்தில் நாங்கள் அந்த பெண்களை போக அனுமதித்தோம், ஊழியர்களை போக அனுமதித்தோம். அந்த பொது மேலாளர் அவருடைய இதய பலகீனத்தை கணக்கிட்டு அவரை வந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு, வீட்டுக்கு போயிட்டு காலைல வாங்கன்னு அறிவித்தோம். அதை மீறி சில ஊழியர்கள் மற்றவங்க இல்லை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ட்டு, அவங்களுக்கு என்ன பயமோ நம்ம போனோன்னா எதாவது எடுப்பாங்க, அவங்க எல்லாமே இருந்தாங்க. இதுதான் நடந்ததை தவிர நாங்கள் யாரையும் சட்டவிரோதமாக வைக்கல. இன்னொன்று 60 மணி நேரம் சர்ச்சு அதெல்லாம் எங்கள் இஷ்டம், இடி கொடுத்துருக்க பவர், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் யாரும் சொல்ல முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இடி திருப்பி அடிச்சிருக்கு. அதற்கு 8ஆம் தேதி அரசு தரப்பு, டாஸ்மார்க் தரப்பு ஒருவேளை அனுமதித்தால் யானை ராஜேந்திரன், முரளிதரன் இவங்க 2 பேர் எல்லாமே வந்து அன்றைக்கி வாதங்களை எடுத்துக்கிறாங்க. 9ஆம் தேதி இடி தரப்பு பதிலுரை அதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் சொல்கிறது தான் உத்தரவு அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் இதை போட்டு இழுக்கிறதுல வேலாம் ராசா அதெல்லாம் நடக்காது, இனி அவங்க வேலையை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி போகும். அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு
டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு அது ஒரு பின்னடைவான ஒரு விஷயந்தான். அடுத்த விஷயம் வந்து முடிவாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து தொடர். ஆமாம், உத்தரவு போட்டுருவாங்க. அன்றைக்கி 8-9 விசாரணை நடக்கும். அந்த ஆர்குமெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உத்தரவு போட்டுருவாங்க. சார், அடுத்து என்ன மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக பதில் சொன்னதற்கு நன்றி. நன்றி.